சோளிங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த ஒன்றியம் நகரம் சார்பில் மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்ரா பௌர்ணமி மாநாட்டில் 40,000 பேர் கலந்து கொள்வது குறித்து ஒன்றிய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த ஒன்றியம் நகரம் சார்பில் மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்ரா பௌர்ணமி மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையிலும் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன், கும்மிடிப்பூண்டி முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ், ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன், தலைவர் செல்வகுமார், ஆமா கிருஷ்ணன், இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி ஆகியோர் பங்கேற்று பல்வேறு ஆலோசனை செய்தனர். கூட்டத்தில் கிராமங்கள் தோறும் திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் கட்சியின் கொள்கைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் வன்னியர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கவும் 10.5 விழுக்காடு இட ஒதுக்கீடு பெறவும் சித்ரா பௌர்ணமி மாநாட்டில் எழுச்சி பெற அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என பேசினார்கள். மேலும் ஒருங்கிணைந்த ஒன்றியம் நகரத்திலிருந்து சுமார் 40,000 பேர் மாநாட்டில் கலந்து கொள்வது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அப்போது நகர தலைவர் சாரதி, நகர செயலாளர் பார்த்திபன், நிர்வாகிகள் சம்பத், ஜெய்சங்கர், சிதம்பரம், ஏழுமலை, புருஷோத்தமன், ராதாகிருஷ்ணன், ஜீவா, காமராஜ், சம்பத் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.